ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டுடே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் இப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாம்பார் சாதம், வெங்காய சட்னி, இல்லை இட்லி தோசை ஏதோ ஒன்றுங்க. சாம்பார் சாதத்துக்கு காய்கறியுமே சூப்பராக கட் பண்ணி வச்சாச்சு. சாம்பார் சாதம் தாளிச்சிடலாம். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஜீரகம், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு சூப்பராக வதக்கிடலாம். இந்த பக்கம் காய்கறியுமே கட் பண்ணி வச்சுருந்தேங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் எல்லாமே சூப்பராக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவுமே போட்டு சூப்பராக தாளிச்சிடலாம். அரிசி பருப்புமே ஊற வச்சுட்டேங்க. சீக்கிரமாக எங்களுக்கு மதியமே சேர்த்து செஞ்சுட்டேங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. தண்ணியுமே ஊற்றி உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், புளியுமே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போ தான் சாம்பார் சாதம் சூப்பராகவே இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் என்ன பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தாங்க. முட்டையுமே வேக வச்சுக்கலாம் மதியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா காஃபியுமே குடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து ஒரு பொன்மாலை பொழுதுங்க. அந்த அளவுக்கு செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு. சரி, இந்த டைமில் நமக்கு சும்மா சூப்பராக நச்சுன்னு ஒரு காஃபி ஒன்று குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு காஃபியுமே ரெடி பண்ணிவிட்டேன். செம்ம சூப்பரான ஸ்ட்ராங்கான காஃபிங்க. யாருக்கும் அது மாதிரி காஃபி குடிக்க பிடிக்குமோ அவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் காஃபி. நுர வர காஃபிங்க, செம்ம ஸ்ட்ராங்கான காஃபிங்க. அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. அவ்வளோதான், சாம்பார் சாதம் இந்த பக்கம் ரெடி பண்ணிவிட்டேன். இட்லி ஊற்றலாம் பார்த்தா டைம் ஆகிடுச்சு. சரி, ஒன்று பையனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துலாம் சொல்லிட்டு அந்த பக்கம் சட்னியுமே அரைச்சிட்டேன். வெங்காய சட்னி, தோசையுமே சூப்பராக வந்துச்சுங்க. நல்லா செம்ம சூப்பராக, செம்ம கிறிஸ்பியான தோசை, சும்மா ஒட்டவே இல்லை, செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. எப்போயுமே இட்லி மாவு, உளுந்து, அரிசி போட்டு தோசை ஊற்றாமல் இந்த மாதிரி என்னைக்காச்சும் வேலை செஞ்சு சாப்பிட்லாம். அதுவுமே நல்லது தான் உடம்புக்கு, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. தோசை சூப்பரான தோசை மதியம் எங்களுக்கு சேர்த்து செஞ்சு வேலையை முடிச்சாச்சு. சட்னியுமே சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், தோசை பாருங்கள், சூப்பரான தோசைங்க. ஒட்டவே இல்லை, அழகாக வந்துடுச்சு. நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேங்க, லாங் வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நிறையா வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ எல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய பேசணும், நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நாளைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. பாருங்கள், கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கு எல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வெண்டைக்காய் பொரியல், சாம்பார் சாதமும் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. அப்படி கொஞ்சமாக லைட்டாக மேலே நெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் பூலாம் போட்டு ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்தாங்க, அதுவுமே சூப்பராகவே இருந்துச்சு. சரி, அது இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி இது மாதிரி செய்யணும், இன்றைக்கி இது மாதிரி செஞ்சுட்டேங்க. சூப்பராகவே தான் இருந்துச்சு. லஞ்ச் பாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ரெடிங்க. அடுத்து எங்களுக்கு இட்லி தான் ஊற்றணும். அவ்வளோதாங்க. அடுத்து ஜாமான்லாம் கழுவிட்டு கிச்சன் நீட் பண்ணிவிட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். முட்டையுமே வேக வச்சாச்சுங்க.